சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவங்களை மன்னிக்கிறவராக தம்மை வெளிப்படுத்தினவர், நம்முடைய பாசத்தின் தகப்பனாக நம்மோடு கூட இப்பொழுதும் இருந்து நடத்துகிறவர். பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, நமக்கு பாசத்தை அளவில்லாமல் கொடுத்து தேற்றுகிறவராக, ஆறுதல் படுத்துகிறவராக, உயிர்ப்பிக்கிறவராக, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஊன்ற கட்டுகிறவராக நம்மை வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மறுமாதலின் செயல்பாடு அது வளர்வதற்கு, அது முன்னேறுவதற்கு தேவையான சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மறுமாதலின் செயல்பாடு பல நேரங்களில் நமக்கு கடினமானதாக தோன்றுகிறது. சில நேரங்களில் முயற்சி எடுக்கிறோம், செயல்படுத்தி பார்க்குறோம், கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா மறுபடியும் பழைய தன்மை வெளிப்படுறது, பழைய சுபாவம் வெடிச்சிருது, பழைய தன்மையான காரியங்கள் வந்து நம்ம அப்படியே சோர்வடை பண்ணிடுது. இப்போது மறுமதன் செயல்பாட்டின் கடினமான நேரங்கள் என்று சொல்கிற பொழுது அவைகள் ஊடாக நாம் தொடர்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவை என்பதை இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன். நான் முயற்சி பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்குது, ஒரு வாரம் 2 வாரம் நல்லா போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே பழைய தன்மைகளை போயிடுறேனே. ஒரு சூழ்நிலையில் நல்லா கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியும், ஆனால் இன்னொரு சூழ்நிலையில் அதில் நான் தோற்றுறேனே, தவறிவிடுறேனே என்று சொல்லி நம்ம நேரத்தை பார்க்குறோம். இந்த மறுமண செயல்பாட்டின் கடினமான நேரங்களை வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது நம்முடைய உண்மையான சுபாவத்தையும் நம்முடைய அடையாளத்தையும் எந்த அளவுக்கு தொடர்ந்து நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோமோ. நம்பர் 1, உங்களுடைய பழைய சுபாவம் அல்ல உண்மையான சுபாவம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு தேவன் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களை யாராக்கப்பட வேண்டும் என்றதுக்கான திவ்ய சுபாவத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார் பாருங்களேன், அதுதான் உண்மையான சுபாவம். அதையும் இப்போ பழைய நபராக நம்ம யாராக இருந்தோம், ஊரில் இருக்கிறவங்க எப்படி நம்மளை எப்படி பார்த்தாங்க, நாமளும் நம்மளை எப்படி பார்த்து வாழ்ந்தோம், அந்த அடையாளத்தை விட கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு என்ன அடையாளத்தை கொடுத்துருக்கிறார், நீங்கள் யாருன்னு சொல்கிறார், அதான் உங்கள் அடையாளம். தேவனுடைய பிள்ளையாக மறுபடி பிறந்து புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்கள, இந்த அடையாளத்தையும் நாம் தொடர்ந்து நம்முடைய மனக்கண்களிலே, நம்முடைய மனதின் சிந்தையில் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். 1. 2, நமக்கு அவரோடு உள்ள நெருக்கமான உறவிலே பெறப்படுகிற அந்த உறவிலை சார்ந்திருக்கிற காரியத்தில் இன்னும் நான் கட்டி எழுப்பணும். ஜோமே இல்லை, பயில் படிக்கிறது கிடையாது, வாரத்தில் ஒரு முறை சர்ச்சுக்கு போகிறேன், அவ்வப்பொழுது எப்பொழுது பயில் படிக்கிறேன், அப்படி இல்லை. அவரோடுள்ள ஒரு நெருக்கமான நமது உறவிலே பெறப்படுகிற அந்த உறவின் மேல் நம்முடைய சார்ந்திருப்பதை நாம் எப்பொழுதும் கட்டி எழுப்பும் பொழுது, என்னை இவ்வளவு நேசிக்கிறவரை நானும் நேசிக்கிறேன், என்னோடு கூட உறவாடுகிறவன் நான் தொடர்ந்து உறவாடுகிறேன், இந்த உறவை நான் சார்ந்திருப்பேன்னு சொல்லி அதில் நாம் கட்டி எழுப்பி, அடுத்து நம்முடைய எஜமானாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, அவர் மேல் என்னுடைய கண்களை எப்பொழுது நான் பதிவு வைப்பதற்காக நான் ஒருமுகப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம். இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்வோம். மறுபடியும் சுருக்கி சொல்லுகிறேன், உண்மையான சுபாவம், நம்முடைய உண்மையான அடையாளம், தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், அதை எப்பொழுது நாம் நோக்கி பார்க்க நம்முடைய சிந்தையில் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உறவு, தேவனோடு கூட இருக்க அந்த உறவில் நான் தொடர்ந்து சார்ந்திருப்பதற்கு தேவையான ஜெபம், தேவனுடைய வார்த்தையை வாசித்தல், ஆராதித்தல், துதித்தல், இந்த காரியங்கள். 3வது, என்னுடைய எஜமான் அவர்தானே, அவர் மேலே என்னுடைய கண்களை எப்பொழுதும் நான் வைத்து வாழ்வேன் என்று சொல்லி அதற்காக என்னை ஒருமுகப்படுத்தியிருப்பேன் என்று சொல்லி எடுக்கிற தீர்மானம். இது மருவமாகிற காரியங்களுக்குள்ள போகிற பொழுது ஏற்பட கடினமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் நடந்து சென்று வெற்றி பெறுவதற்கான காரியத்தை உதவி செய்யும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாராக. உன்னதமான தேவனுடைய பிரசன்னம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, எங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, இந்த காரியங்கள் எங்களை எப்பொழுதும் நடத்துவதற்கு துணை செய்யும்படியாய் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடினமாக இருக்கிறது, மாற முடியவில்லை, கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்று போராடுகிற அந்த சூழ்நிலையில் எப்படியாக தங்களுடைய காரியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வெளிச்சத்தை பிடித்து கொண்டு உமக்குள்ளே பலப்படும் பிள்ளைகளுக்கு உதவி செய்தலும் வழிநடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். God bless you.